நான் ஜெபிக்க தான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆனால் சூழ்நிலைகள் எனக்கு சரியில்லாமல் இருக்குது. ஏதாவது சோறு வந்து விடுகிறது, ஏதாவது போராட்டம் வந்து விடுகிறது, என் உடம்பில் ஒரு டயர்னஸ் வந்து விடுகிறது. வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா ஜெபம் பண்ணணும்னு நினச்சி தான் வர்றேன், அப்படியே வந்து படுத்துட்டேன்னா காலைல 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படும் போது நம்ம தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. பார்த்தோம், இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிசாசு வந்து நம்மளுக்கு ஒரு போராட்டத்தை கொடுப்பான். ஜெபிக்க விடாமல், துதிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல். ஏன்னா 3 வழியில் நம்மளுக்கு எதிர்ப்பு வரும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு மாமிசத்தில் நம்முடைய ஆவிக்கிற ஜீவியத்தில் 3 வழியில் வந்து ஒரு எதிர்ப்பு வரும். பார்த்துக்கொள்ளுங்க, இதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வந்து நாளைக்கு உட்காந்து நான் 3 ஹவர் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, இன்றைக்கி தீர்மானம் எடுப்பீங்க. நாளைக்கு பார்த்து டக்குன்னு வந்து ஒருத்தர் மண்டையை போட்டுருவாங்க. பக்கத்து கிராமத்தில் சித்தப்பையும் பெரியப்பையும் ஒன்று விட்டு சித்தப்பையும் தூர சேர்ந்த எதை ஒன்று ஒருத்தன் டக்குன்னு மண்டையை போட்டுவார். கண்டிப்பாக நீங்கள் அங்கே என்ன செய்யணும்? போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் பண்ண தேவசமத்தில் உட்காருவேன், என் பிள்ளைக்காக உட்காருவேன் அப்போ பண்ண அந்த தீர்மானம் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த நீ ஜெபிக்க விடாமல், துதிக்க விடாமல் வந்து பிசாசு வந்து உன் குடும்பத்தில் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாது. பார்த்துக்கணும். அதாவது அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, தாழ்மை, இது வந்து ஒரு குடும்பத்துக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். டக்குன்னு குடும்பத்தில் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, முறுமுறுப்பு, பிள்ளை வந்து போக மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறான், சில முரட்டாட்டம் பண்ணுறான் பிள்ளை. 2வது வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை உருவாகுது. இதெல்லாம் உருவாயிருச்சுன்னா நீங்கள் உடனே என்ன சென்னையே தெரியல, குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் வந்து அவன் பிசாசு உன் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு சோர்வு அடையும்படி ஒரு திட்டத்தை போடுறான். அப்போ நீ அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை நீ தெரிஞ்சுக்கொள்ளணும். பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன முறுமுறுப்பு, சின்ன சண்டை, ஏதோ ஒரு சூழ்நிலை சண்டை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ எந்த 3 வழியில் வந்து உங்களுக்கு போராட்டம் வருது? ஒரு வழி 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி. அப்படின்னா நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் பின்னாலே வந்துக்கிட்டே இருப்பான். யாரு? கர்த்தர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. உன் புத்தி வந்து உன் அறிவு தெளிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, அங்கே போகிறத தெரில, இங்கே போகிறத தெரில, அவனை பார்க்குறத இவனை பார்க்குறது ஒன்றுமே புரியல அப்படின்னா நீங்கள் தெளிந்த புத்தி இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய மைண்டில் தெளிந்த புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் அங்கே வேலைக்கு போகிறேன், இங்கே வர்றேன், போயிட்டு வருவா, அவ்வளோதான் தெளிந்த புத்தி. ஆனால் வந்து வேலைக்கு போகிறதான்னு தெரில, வீட்டில் இருக்கிறான்னு தெரில, அங்கே போகிறான்னு தெரில, இங்கே போகிறான்னு தெரில, எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம், உங்கள் எண்ணம், நினைவு வந்து கலங்கி போய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது பிசாசு வந்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யறன்னு அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தியுள்ள இருக்கும். உங்கள் புத்தி வந்து தெளிஞ்சிருக்கணும். எப்போ பார்த்தாலும் தெளிந்த நீரோட எப்படி அப்படியே அழகாக கண்ணாடி போல் இருக்கா, அதே போல் உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும். இதில் வந்து அந்த அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், இதை செய்வோமா, அந்த வேலைக்கு போய் இப்படிலாம் அந்த குழப்பத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்குற. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு தெளிந்த மைண்டு இல்லை. அப்போ தெளிந்து புத்தியுள்ளாக இருந்து அப்புறம் என்ன போட்டிருக்கிறது? எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் விழித்திருக்கணும். ஆமாம், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, காலையில் எந்திரிக்கிறீங்க, தூங்குறீங்க, ஓகே. ஆனால் விழித்திருங்கள் அப்படின்னா இரவும் பகலும் தூங்காத முழிச்சிருன்னு அர்த்தமா? இல்லை. ஏமா, உங்களுடைய பேச்சில் விழித்திருந்து பேசுங்கள். உங்கள் பழக்க வழக்கத்தில் விழித்திருந்து பழகுங்க. நீங்கள் போகும்போது வரும்போதும் ஒரு ஆள்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்களா, விழிச்சிருந்து பேசுங்க. சோர்ந்து போய் தூங்கி போய் நான் எப்படி அவன்கிட்ட சரின்னு சொன்னேன்னு தெரியலையே, நான் எப்படி இதில் மாட்டினான்னு தெரியல, இதில் எப்படி நான் விழுந்தேன்னு தெரியலையே, இந்த சேலை எடுக்கூடாது நினச்சேன், இந்த சேலை எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியல, எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா சரி. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் விழித்திருக்கல, தூங்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். கடைக்கு போனேன், 5 ரூபாய்க்கு 3 சேலை, 5 ரூபாய்க்கு 3 சேலைன்னு சொன்னேன். நான் போனேன், வந்து 3 சேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தா சேலை ஒரு பக்கம் சுருங்கி இருக்குது, ஒரு பக்கம் ஏறி இருக்குது, ஒரு பக்கம் இறங்கி இருக்குது. இந்த 3 சேலையில் 2 சேலை இப்படி சுருங்கி இருக்குது, ஒரு சேலை நல்லா இருக்குது. இப்படி ஏமாந்துட்டேனே, இப்படி மாட்டிக்கிறேனே, எப்படி அவன் சொல்கிறதுக்கு நான் கேட்டு தலையை கொடுத்தேன்னு தெரியலையே, குழப்பமாகி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வந்து விழித்திருக்கல, தூங்கிட்டு இருக்க.
அப்போனா எல்லா காரியத்திலுமே விழித்திருந்து வாழக்கூடிய வாழ்க்கை வேணும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பிள்ளையை கேட்குற காரியத்தில் அவன் எப்படி கேட்குறான், ஞானமாக கேட்குறான், என்ன செய்கிறான்னு சொல்லி விழித்திருந்து நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும், விழித்திருந்து பேசணும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒரே சக்குன்னு காலை வச்சிடக்கூடாது. அவன் சொல்லத்தான் செய்வான். ரெப்ரசிட்டி தெரியுமா, ரெப்ரசிட்டி ஒரு மாத்திரை கொடுக்குறது போய் ஒரு இடமா போய் வாங்கி சார் அப்படின்னா இவ்வளோ டபரா கொண்டு வருவான். உள்ள 5 டபரா இருக்கும். இதை வாங்கிட்டீங்கன்னா சூடு அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு சாயங்காலம் 10 மணிக்கு இதில் சோறாக்கி வச்சிங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அப்படி ஹீட்டாக இருக்கும், பார்த்துக்கொடுங்க. இன்றைக்கி கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படி இருக்கும். இது வந்து இந்த இப்படி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு கொண்டு போகலாம், வைக்கலாம். அதை அப்படி செய்யும்போது இது அப்படி வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவான். நீ அப்படியா 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 அப்படின்னு கேட்டால் இது வந்து 300 ரூபா தான், வெறும் 300 ரூபா தான். நீங்கள் 300 ரூபா போட்டிங்கன்னா இதில் 4 ஜாடி உள்ளே இருக்கிறது. இந்த 4 ஜாடி வந்து நீங்கள் வந்து நல்லா 4 பிள்ளைகள் கொடுக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. 4 பேருக்கு சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க. சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு ஆறாத பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ சூடாக அப்படியே இருக்கும். அப்படி அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அப்படியா அப்படியே அப்படியே அப்படியான்னு கேட்டுட்டு நீ ஏமாந்து வாங்கிடுவேன். ஒரு நாளைக்கு சூடாக இருங்க, அடுத்த நாள் பார்த்தா சில்லுன்னு ஆகி போயிடும். அதுதான் விழித்திருக்கிறது. அதான் ரோட்டில் வந்து இவன் கொடுக்கும்போது வாங்கிடுவேன், அப்புறம் அவனை தேடி எங்கே போகிறது? நம்ம எதுலேயுமே நம்ம வந்து பேச்சில் விழித்திருக்கணும், வார்த்தையில் விழிச்சிருக்கணும், நடையில் விழிச்சிருக்கணும், உடையில் விழிச்சிருக்கணும், பார்வையில் விழிச்சிருக்கணும், சிந்தனையில் விழிச்சிருக்கணும். அதான் நீ தப்பான முறையில் சிந்திச்சா கூட உள்ளே வந்துடுவான். உங்கள் எண்ணம் சரியில்லாதபடி பிசாசுக்கு உண்டான எண்ணங்கள் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்துடுவான். அவன் நீ கூப்பிட வந்துடுவான். ஒரு தவறான எண்ணம் உள்ளதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை அடிக்கணும்டா, அவனை கொல்லணும்டா, ஒன்றும்லாம் ஆகணும்டா அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய காரியம் கிடையாது, பிசாசுடைய காரியம். அப்போ இதை நீ யோசிக்கும் போது அவன் வந்துடுவான். அப்போ நீ என்ன செய்யலை, உன் புத்தியை வந்து உன் ஆவி ஆத்துமாவை என்ன செய்யலை, நீ விழித்திருக்க விடலை, கவனத்தை செலுத்தலை. அதனால தான் விழித்திருங்கள். அடுத்து ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வாதம் சுகம் ஆசீர்வதிப்பார், வீட்டை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறீங்க, ரைட், நல்லதான். ஆனால் கர்த்தர் இதையும் சொல்கிறார்ல, மகளே நீ விழித்திரு மகளே, ஜாக்கிரதையாத மகளே, ஏமாந்துடாத மகளே அப்படின்னு சொல்கிறார்ல. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இயேசுக்கு எதிராளி பிசாசு, இயேசுக்கு எதிராளி பிசாசு, நம்மளுக்கும் எதிராளி அவன் தான். அல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, உங்களை உணவுலாம் ஆக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளத்துக்குள்ளே வரவிடக்கூடாது. அதுதான் மாமிச கிரியை. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, விழித்திருங்கள், ஜாக்கிரதைங்கிறாரு. 1 யோவான் 2:15-17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்போ கவனிங்க, முதல் வசனத்தை படித்தோம். விழித்திரு, ஜாக்கிரதையாரு, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க விழித்திரு, ஜாக்கிரதையாரு, என்ன ஒருத்தர் எதிராளி உனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு வந்து யாருமே எதிராளி கிடையாது, நான் உண்டு வேலை உண்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிடாங்க. உங்களை வந்து கவனிக்கிறதுக்கு, உங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் எண்ணத்தை, உங்கள் நினைவை சிந்திக்கிறதுல, அதை வந்து வாட்ச் பண்ணுறதுல அவன் இருக்கான். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன் சிந்தனை எப்படி இருக்கு, உன் நினைவு எப்படி இருக்குன்னு இருக்கிறாரு. அதே மாதிரி இவனும் நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம எதை யோசிக்கிற, எதை சிந்திக்கிறன்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற நினச்சிக்கோங்க. ஒரு வழியில் வருவான். இப்படி ரெண்டாவது ஒரு வழியில் வருவான். எதில் வருவான்னு கேட்டால் உலகத்து மூலமாக வருவான். ஒரு வழி பிசாசு வர்றான், இன்னொரு வழியில் வர்றான், உலகத்து மூலமா வர்றான். எப்படி வர்றான் திருப்பி வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கர்த்தர் சொல்ல, நீ உலகத்தில் இருக்கிற, நாட்டில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேலும் நீ என்ன செய்யாத, பாசம் வைக்காத, அது மேல நீ என்ன செய்யாத, அன்பு வைக்காத. அடுத்து, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிதாவின் அன்பு, இயேசுவின் அன்பு நம்மளை விட்டு எப்போ வெளியேறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உலகத்து மேல அன்பு வச்சேன்னா உங்கள்கிட்ட இயேசுவின் அன்பு கிடையாது. உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தில் அன்பு வைக்கும் போது இயேசுவின் அன்பு நம்மகிட்ட இல்லை அப்படிங்க, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? பிதாவின் அன்பு உங்களுக்கு வேண்டும்னா உலகத்தின் அன்பை உதறி தள்ளுங்க. உலகத்தின் அன்பு வேண்டும்னா பிதாவின் அன்பு உதறி தள்ளுங்க. ஆனால் இந்த பிதாவின் அன்பு உனக்கு சுகத்தை கொடுக்கும், பிதாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும், பிதாவின் அன்பு உன் பிள்ளைகளை வாழ வைக்கும், பிதாவின் அன்பு ஒரு சந்ததியை உயர வைக்கும், பிதாவின் அன்பு நீ செத்தாலும் பரலத்துக்கு கொண்டு போகிற அன்பு தான் பிதாவின் அன்பு. ஆனால் உலகத்தின் அன்பு உன்னை அழிச்சிடும். மாயமான உலகம். அப்போ இந்த மாயமான உலகத்தில் அன்பு வைக்கக்கூடாது. உலகத்தின் அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை வந்து லைக் பண்ணி, இவன் தான் எனக்கு அன்பானவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்தின் அன்பு. அல்லது ஒரு பொண்ணு, அல்லது ஒரு பொருள், ஒரு செயின், ஒரு நெக்லஸ்ஸு, ஒரு பிரேஸ்லெட் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன்.
இந்த வளைவியை போடாமல் வெளியே போகவே மாட்டேன்ல. நீ வளைவு மேலே அன்பு வச்சுருக்க, இந்த வளைவு இல்லாமல் போகவே மாட்டேன் வெளியே. எப்படி 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த 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 சேலையை நான் கட்டிடுவேன். இந்த சேலை அப்படிப்பட்ட சேலை, உடம்புல இந்த சேலையை கட்டினேன்னா அப்படியே உடம்புல அப்படி வெயிட்டே தெரியாது, லேசாக இருக்கும். பார்த்துக்கணும், ஃபாரின் சேலை, ஃபாரினில் வாங்கின சேலை, இதை கட்டிட்டு போகும்போது அப்படியே உடம்பு வெயிட்டே லேசாக இருக்கும். அந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். செத்த அது உலகத்தில் அன்பு. இதை கர்த்தர் துணியை கொடுத்துருக்காரு, அவருக்கு மகிமை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இந்த வளைவு இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். அப்படின்னா சரி, வளைவியை உன்னை வாழ வைக்க போது, வளைவியை உனக்கு சுகத்தை கொடுக்க போது, வளைவியை உன்னை பலந்து கொண்டு போகும்போது, இயேசு இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன், அவர் பிரச்சனை எல்லாம் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு பேசுகிறேன்னா இயேசு மேலே அன்பு வச்சிருக்கிறேன். நான் இதை போடாமல் வெளியே போக மாட்டேன், இந்த வாட்சியை கட்டாமல் வெளியே போக மாட்டேன், இது இல்லாமல் நான் எங்கேயும் போனதே கிடையாது, பிரேஸ்லெட் கையில் மாட்டு அப்படின்னா சரி, அது மேலே அன்பு வச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறார், உலகத்தில் அன்பு வைக்காத. நீ உலகத்தில் அன்பு வச்சேன்னா என் மேலே என்ன இல்லை அன்பு இல்லை அப்படிங்கிறார். ஆமென். தப்பி தவிர எந்த மனுஷனை பார்த்து நீங்கள் இல்லைம்மா நான் இல்லைங்க, நீங்கள் தாங்க எல்லாமே, நீங்கள் தான் உயிர் அப்படின்னு சரி, நீ செத்துருவ. ஆமாம், இயேசுதான் என் உயிர், இயேசுதான் என் ஜீவன், அவர் தான் மனவாட்டி மணவாளன், அவர் தான், அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான், அந்த எண்ணம் தான், அந்த சிந்தை தான், அந்த நினைவு தான் உங்கள் வாயில் வர வேண்டுமே தவிர அவர் இல்லாமல் நான் இல்லை, இவை இல்லாமல் நான் இல்லை, இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சரி, அவன் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான். ஜாக்கிரதை, கவனம், வார்த்தைகள் ரொம்ப கவனம். உலக மனிதர்களையும் உலக ஆசபாசங்களையும் உலக பொருட்களையும் நீங்கள் அன்பு வச்சு இது இல்லாமல் நான் போக மாட்டேன், இது ஏன் இது அவன் இது அப்படின்னு அப்படிலாம் பேசக்கூடாது. இயேசு ஒருத்தர், அதை ஒரு நல்ல வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. உலகத்தின் மீது அன்பு வச்சிங்கன்னா, அதனால் சொல்லுங்க பாப்பா அந்த வசனத்தை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாருங்க, இயேசுவின் அன்பு எப்போ நம்மகிட்ட இல்லாமல் போகுது தெரியுமா? இங்கே இருங்களேன், நல்லா கவனிங்க அன்பார்ந்தவர்களே. இயேசுவின் அன்பு நம்மக்கிட்ட எப்போ இல்லாமல் போகுதுன்னா, உங்களுடைய அன்பும் உங்கள் பாசமும் நீங்கள் உலகத்தில் வேறு மனிதர்கள்ட்டையோ வேறு பொருட்கள் மேலேயோ உங்கள் அன்பை வச்சுட்டிங்கன்னா பிதாவின் அன்பு அப்படியே நகண்டு போயிடும் வெளியே. நீ அதை தானே வச்சுருக்கிற, போய்க்க. அது அந்த உலகத்தின் அன்பு உனக்கு சுகத்தை கொடுக்காது. உலகத்தின் அன்பு உனக்கு பரலத்துக்கு கொண்டு போகுது. உலகத்தின் அன்பு உன் பாவத்தை மன்னிக்காது. உலகத்தின் அன்பு உனக்கு விடுதலை கொடுக்காது. உலகத்தின் அன்பு உன் சந்ததியை பெருக பண்ணாது. ஆனால் ஏன் அன்பு உனக்கு இருந்துச்சுன்னா உன் குடும்பத்தை வாழ வைக்கும், உன் பிள்ளைகளை வாழ வைக்கும். வாழையடி உயர்ந்திருப்ப, மலை மேலே இருக்கிற பட்டணம்ல உயர்ந்திருப்ப, என் அன்பு உனக்கு இருந்துச்சுன்னா. அதான் சொல்கிறார், உலகத்தின் அன்பு உதறி திரட்டு என் அன்பு உன்னை விட்டு விலகாமல் பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்படி வருவான், ரெண்டாவது எப்படி வருவான்னு கேட்டால், உலகத்தின் அன்பை நம்மகிட்ட கொடுப்பான் பார்த்துக்கணும். உலகத்தின் அன்பை நம்மகிட்ட கொடுப்போம் பார்த்து. அதனால் சில பேர்த்துக்கு வாரத்துக்கு எனக்கு வாரம் ஒரு சோடி தோடை போட்டு போனால் தான் எனக்கு நான் பிடிக்கும் எனக்கு அப்போல்லாம் சொல்கிறவங்களே இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அந்த அவர் பிரச்சனை. நீங்கள் நிருபத்தில் 14 படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவியின் அன்பு நம்மளுக்கு அலங்காரமாக இருப்பதாகன்னு போட்டிருக்கு. அலங்காரமாக இருப்பதாகன்னு போட்டிருக்கு. பவுலடிகளை எழுதி வச்சுருக்கிறார் பார்த்து. அதனால் பிசாசு இந்த ரூட்டில் உலகத்தை காமிச்சு உள்ளே வந்துடுவான். உலகத்தை காமிச்சு உள்ளே வந்துடுவான். டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே துதிக்கிற, ஆண்டவரே சோத்திரான்னு சொல்லி டக்குன்னு கவசத்துக்கு, ஏக்கா என்னக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, ஏக்கா நேற்று நைட்டே உங்கள்கிட்ட காமி நினச்சக்கா, எங்கள் வீட்டுக்கார் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காருக்கா, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் போடலாம் இருக்காக்கா, என்னக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் வாங்கக்கா, இந்த வந்துடுறேன் அப்படின்னு பைபிளை மூடி வச்சுட்டு, பாட்டு பக்கம் மூடி வச்சுட்டு, நீ போயிட்டு நெக்லஸை காமி. ஆமாம் நல்லா இருக்குது, உன் நேரத்துக்கு நல்லதாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு உன் வீட்டுக்காரு. ஆனால் வீட்டுக்காரர் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இது இங்கே ஒரு சிவப்பு கல் இருக்குது, பச்சைக்கல் இருக்குது, மஞ்சக்கல் இருக்குது, இது உன் கழுத்துக்கு நல்லா இருக்க முடியும், பரவாயில்லடி உன் வீட்டுக்காரர் நல்ல ஒரு நல்லா வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி உன் மைண்டை அப்படி திருப்பிட்டேன்னா நீ என்ன பண்ணிட்ட, உன்னோட ஜெப வாழ்க்கை போய் இயேசுவருக்கு அன்பு போய் உலகத்துக்குள்ளே போயிடுச்சு. அவர்கிட்ட வந்துட்டால் போயிடக்கூடாது வெளியே. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால் பிசாசு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நினைப்பு உங்களுக்கு எப்போது இருக்கணும். ரெண்டாவது, உலகத்து மேலே அன்பு வைக்காதீங்க. உலகத்து அன்பு வச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் நீங்கள் முடிவு உறுதியாக இருக்க முடியாது. அன்பு அதிகமாக உலகத்து மேலே அன்பு அதிகமாக உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க, கவனமாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. உலகத்தின் அன்பு நம்ம உள்ளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. கவனம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அடுத்து மாமிசம். பிசாசை பார்த்தா, ரெண்டாவது உலகத்தை பார்த்தா, மூணாவது நம்முடைய உடம்புக்குள்ளே அந்த கிரியை செய்கிற அந்த ஜின்னில் மூலமாக வருகிற சில மாமிச கிரியைகள்.
1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. நம்ம இங்க இருக்க, நம்ம இறுதி இருக்கா, இந்த ஆத்துமா இருக்கா? ஆனா இந்த ஆத்துமால உள்ளான மனிதன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான். அந்த உள்ளான மனிதன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, போ போ பாரு, போ செய்ய போ அப்படின்னு ஒன்று இங்கிட்டு ஆவியானவர் சொல்லுவார், போகாத, பார்க்காத, சும்மாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்கும் தேவ ஆவிக்கும் ஒரு போர் யுத்தம் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, மனதுக்குள்ளே, நம்ம மனதுக்குள்ளே. அவன் கூப்பிட்டானே, 10 மணிக்கு வர சொன்னானே, போமா வேணாமா, 10 மணிக்கு வர சொன்னானே, அந்த பெரிய அமௌண்ட்டு தர்றேன்னு சொன்னானே, அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே, இத்தனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே போமா, போ 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 அப்படின்னு. உடனே மகளே போயிடாத, வேண்டாம், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், நீ போயிடாத, தப்பான வழிக்கு போயிடாத, அது அழிஞ்சு போயிடும், போகாத. உடனே வா போ, போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. உள்ள ஒரு ஆத்மா பேசும், போன்னு. அப்போ இந்த மாமிசத்தில் அந்த உள்ள நடந்துக்கிட்டே இருக்கும், போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 1 hour போமா வேணாமா, போமா, இங்கிட்டு சண்டை நடக்கும். ஆவிக்கும் இந்த மாமிசத்துக்கும் சண்டை நடக்கும். கடைசியில் எது ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமிசம் ஜெயிச்சுட்டு போயிடும், ஆவி தோற்று போயிடும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், எவ்வளவோ போகிறான்னு, திரும்பி நான் அந்த வேணாட்டு அங்கே போயிட்டே மக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம். மாமிசத்து கிரியை ஒன்று இருக்குது நம்ம உள்ளத்துக்குள்ளே. வாசிக்க திருப்பி பார்க்க அந்த வசனத்தையே. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, இந்த உலகத்துல பரதேசியா இருக்கிறீங்க, அந்நியனா இருக்கிறீங்க. அதனால எல்லாத்துக்குள்ளேயும் போக முடியும், எல்லாத்துக்குள்ளேயும் வர முடியும், எல்லாத்துக்கூடையும் பேச முடியும், எல்லாத்துக்கூடையும் உட்கார முடியும். அப்படி ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் உங்களுடைய அந்த வெளி தோற்றம் எங்க வேணா போனா, ஆனா அந்த உள்ளான தோற்றம், உள்ளான மனிதன் நீ யாருக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. இந்த உள்ளாத மனிதன் நீ பரதேசியா இருக்கிற, நீ இருந்துக்க. ஆனால் அந்த உள்ளான மனதை பரதேசியாக விட்டுறாத. இந்த உள்ளான மனிதனை நீ பரதேசியாக விட்டு அலைய விட்டுறாத. அதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்க, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க. ஒரு கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடு, இதுதான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற உன் மனது அறையை கட்டிக்கொள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனது அறையை என்ன செய், கட்டிக்கொள் போட்டிருக்கு. அந்த வசனம் இருக்கா? சரி, இதை படிங்க, திருப்பி படிங்க. நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு. மாமிச இச்சைகள் என்ன செய்யணும், விட்டு விலகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த மனதை நீங்கள் சீர்படுத்தணும். இந்த மனதில் தான் பிசாசு வருவான். மனதில் பிசாசு வருவான். கண்ணு மூலமாக வருவான், காது மூலமாக வருவான், வாய் மூலமாக வருவான். ஒரு தவறான காரியத்தை பார்த்தீங்கன்னா கண்ணு மூலமாக வருவான், தவறான காரியத்தை கேட்டீங்கன்னா காது மூலமாக வருவான், தவறான காரியத்தை பேசிட்டீங்கன்னா வாய் மூலம் வருவான். 3 வழியில் நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போவான், ஆவிக்குள்ளே, ஆத்மாக்களை. அதனால் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு கண்ட்ரோல், மனதை கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கண்ட்ரோல் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது எல்லா மனிதர்களுக்கும், ஊழியக்காரங்களுக்கு கூட என்ன செய்யும், இந்த கிரியை வெளியரங்கமாக வரும். ஆனால் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 6:11-13. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றான்னா, பிசாசு உள்ளத்துக்குள்ள வரதான் செய்வான், ஆனா நீ தேவனுடைய சர்வாயுதம் ஒன்று இருக்கிறது, அதனை என்ன செய், அணிந்து கொள், அதனை தரித்துக் கொள் அப்படிங்கிறார். ஏமா புல்லட்டு பொறுப்புன்னு போடுறாங்க உடம்புக்குள்ள, ஏன் குண்டு பட்டா மேலே படாமல் இருக்கிறது புல்லட் பொறுப்புன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்குது, போடுறாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க தரித்து கொள்கிறாங்க. ஏன் தரித்து, நம்ம மேலே எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஒரு குண்டும், அணுகுண்டும் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புல்லட் பொறுப்புன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது, அதை போடுறாங்க. பெரிய பெரிய மந்திரிமார்களை போடுறாங்க. ஓகே. ஆனால் என்றைக்குனாலும் புல்லட் பொறுப்பை காட்டுவான், போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஆனால் ஆவிக்குரிய புல்லட் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு, திருப்பி சொல்லுங்கள் அந்த வசனத்தை. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அவர் சொல்றாரு, இங்க இருங்க, பிசாசு ஒரு தந்திரக்காரன், உன்னை எப்படி கவுக்கணும், என்ன செய்யணும், எப்படி விழ வைக்கணும், அப்படி தந்திரம் போட்டு உன்னை கவுக்கிறதுக்கு பார்ப்பான். ஆனால் அவன் தந்திரத்துக்கு நீ என்ன செய்யணும், எதிர்க்கணும். அவன் தந்திரத்துக்கு என்ன செய்யணும், எதிர்க்கணும். அப்புறம் திராணி உள்ளவர்களாகும்படி. திராணி உள்ளாகும்படி என்ன அர்த்தம்? அவன் தந்திரத்துக்கு எதிர்க்கிறதுக்கு நீ உற்சாகமா தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. ஓகே. அடுத்து எதை தருதி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அதை நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா அவன் உங்கள் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ரைட். ஓகே. எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6:17, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதுரை டவுன்கார் ரோட்டில் ஒரு ரவுடி என்ன பண்ணால், இவ்வளோ பெரிய கத்தி, அந்த கத்தியை பார்த்தாலே பயமாக இருக்குது, டாய் வெட்டிடுவேன் அப்படிங்க. ஒருத்தன் கடையை போட்டுறான், ஒருத்தன் ஓடுறான் வைக்கிறான், அந்த கத்தியை வச்சுட்டு இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கான். டாய் டாய் கத்துறான், கத்தி நடந்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் கடையை போட்டுறான், எல்லாம் அங்கங்கே தெரிச்சு வராங்க, ஒருத்தன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். அந்த கத்தியை வச்சுட்டு பயந்துட்டு என்ன செய்கிறான், டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்கிறான், ஓடுறான், கடையை போட்டுறான், அவன் பக்கத்தில் யாருமே போல ஓடுறான். சாதாரண ஒரு மனுஷன், ஒரு அநியாயம் பண்ணுறேன், அட்டுழியம் பண்ணுறவன் ஒரு பட்டா கத்தியை கையில் வச்சுக்கிட்டு டேன்னு கத்துறான், ஓடிடுறான். ஒரு மனுஷன் பக்கத்தில் போகல. உங்களுக்கும் எனக்கும் எந்த பிசாசும் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். அந்த பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டு நீ வெளியே போனேன்னா ஒரு பிசாசும் உன் பக்கத்தில் வராது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? எபேசியர் 6:17, தேவ வசனமாகிய ஆவியின், எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போவேன். நான் வெறுங்கையோடு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிமார்களை பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க, குறிப்பாக பட்டு சேலை கட்டுவாங்க. யாருமே சுடிதார் போட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. யாருமே நைட்டி போட்டுட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. கல்யாணத்துக்குன்னு அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு 4-5 சேலை அடுக்கி வச்சுருப்பாங்க. அது ஒரு சேலையை எடுத்து கட்டிட்டு அந்த பட்டு சேலைக்கு உண்டான அந்த யூனிஃபார்ம், அந்த பட்டு சேலைக்கு உண்டான யூனிஃபார்ம், அந்த தலைமாட்டி அதெல்லாம் போட்டுட்டு கையில் மாட்ட வேண்டியதெல்லாம் மாட்டிட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு பேக்கு இருக்கும், அந்த சேலைக்கு தகுந்தாப்பில் ஒரு பேக்கை போட்டுட்டு எங்கே வரேங்க அடி அழகாக என்ன செய்வாங்க, போவாங்க. எல்லாம் நேர்த்தியாக போவாங்க. நீங்கள் வலையில் போடுங்க, கொலுசை போடுங்க, ஒட்டியானத்தை போடுங்க, போகிறது. ஆனால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை எடுத்துகிட்டு போகிறீங்களா போலையான்னு கவனித்து போங்க. இது ஆபத்து. ஆனால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை உங்களுக்கு இருந்துச்சுன்னா வருகிற ஆபத்துக்களை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பவுலடியே சொல்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நில்லுங்கள்ன்றார். நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்புறம் அவன் வந்துட்டான் கொண்டுட்டான், ஏன் வர்றேன், அவனை வரவிடாத. கேடகம் என்னது? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம், இங்க பொல்லாத பிசாசு உங்க மேல எரிகிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா. அதாவது இங்க ஒரு எதிராளி உங்க மேல தாக்குறானா அதெல்லாம் ஒண்ணுமிடமாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுக்குத்தான் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியா திரவங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நெல்லுங்கள். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையாம்மா? நீ வீட்டை விட்டு வெளியே போவது எப்படி போவீங்க? எல்லாம் சொல்லுங்க. இந்த கையில் கேடகம், இந்த கையில் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். ரோட்டில் போகும்போது கேடகம் பட்டயம், கேடகம் பட்டயம். இப்படி பட்டயத்தை கையில் வச்சுட்டு இப்படி ரோட்டில் நடந்து போங்க. உண்மையான கத்தி, பலபலன்னு கத்தி வச்சுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு போய் பாருங்கள், ஒரு ஆள் பக்கத்தில் வராரு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் இப்போது செய்கிற காரியம் வாய்க்க போகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன்னா பட்டயத்தை சொல்லட்டிக்கிட்டே போகிற, பட்டயத்தை சொல்லட்டிக்கிட்டே போகிற, நீ போகிற காரியம் ஜெயமாக இருக்கு. நீ பட்டயத்தை எடுக்காமல், கேடகத்தை எடுக்காமல், எனக்கான என்னையும் பாரு, என் சேலையும் பாரு, என் தொங்கட்டான பாரு, என் தோடையும் பாரு அப்படி போனேன்னா ஒன்றும் கதை நடக்காது. இப்படி தொங்க போட்டுக்கிட்டு திங்கி 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 டக்கன் டங்க டக்கன், நல்லா இருக்காக்கா நல்லா இருக்காக்கா. அப்புறம் எப்போக்க வந்தீங்க உங்களை ஆளவே காணாங்க, கையை எப்படி எப்போக்க போனீங்க உங்களை ஆளவே காணாங்க. ஆமாக்கா நேற்று வந்தேன், எனக்கு இந்த சாடை பாருங்க, அவசரத்தை பாருங்க, முடி கூட ஈரமாக இருக்குது, என்னன்னு சரி தெரியலக்கா. அப்புறம் நீங்கள் எப்போக்கா நாளைக்கு நீங்கள் வரணுங்கா, நீங்கள் வந்தால் தான் நான் போவேங்க்கா அப்படின்னு சொல்லி எப்படி இழுத்து அந்த வளைவையை பார்த்து எக்கா புதுசாக இருக்குது அப்புறம் அந்த அம்மா கேட்க வச்சு இதான் நேற்றா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட பட்டயத்தை இருக்கிறத அடுத்த எதிராளி பார்க்கணும், உங்கள்கிட்ட கேடகம் இருக்கிறத எதிராளி பார்க்கணும், உன் பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் இப்படி பிடிக்கும் போது உன் பக்கத்தில் ஒருத்தன் வருவான். நீ போ, அந்த ஒத்தடி பாதையில் போ, பின்னாடி வர்றேன் பைக்கில் 2 பேர் வர்றாங்க, டக்குன்னு ஒரே இழுப்பு தான் சொல்லி முடிஞ்சு. நீ இந்த பட்டயத்தை அந்த பட்டயத்தை முறியடிக்கக்கூடிய வல்லமை இந்த பட்டயத்தில் இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்கள். அதுதான் அப்பா சொல்றாரு, விழித்திருங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா.